அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் முதல் நாள் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. முதல் நாளே முருகனுக்கு உரிய தினமாக இருக்கின்றதுனால இந்த நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க. முதல் நாளே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்காக எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கார்த்திகை மாதம்னாலே முருகனுக்கு உரிய மாதம், கார்த்திகை பெண்களுக்கு உரிய மாதம். கார்த்திகை மைந்தன் தான் முருகன், அதாவது கார்த்திகை பெண்கள் வளர்த்தவர் தான் முருகப்பெருமான். அதனால இந்த கார்த்திகை மாதம் முருகனுக்கு உரிய மாதமாக இருக்கின்றது. கார்த்திகை மாதத்துல முருகனை நம்ம வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்வில் வெற்றி கிடைக்கும், கவலைகள் நீங்கும், செல்வம் பெருகும். இந்த மாதமே ஒரு வரம் பெற்ற மாதமாக இருக்கின்றது. இந்த நாள், அதாவது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம முருகனை போற்றி வழிபாடு செய்யும் போது கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே நமக்கு பல விஷயங்கள், நமக்கு நல்ல விஷயங்கள் முருகன் நமக்கு நடத்தி வைப்பார். நினைத்த வேண்டுதல் நினைத்தபடியே நடக்கும், நினைத்த மாதிரி நமக்கு வாழ்வில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் நிறைய பேர் முருகனுக்கு 48 நாள் வழிபாடு செய்ய விருப்பப்பட்டவர்கள், 21 நாட்கள் வழிபாடு செய்ய விருப்பப்பட்டவர்கள், 6 நாள் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய விருப்பப்பட்டவர்கள் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் தொடங்கலாம். ஏன்னா அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்த மாதமாக இருக்கின்றது மற்றும் முருகனுக்கும் உகந்த மாதம் இந்த மாதம். முருகர் பக்தர்கள் அனைவருமே இந்த மாதத்தை முருகனை சிறப்பாக வழிபாடு செய்து முருகனுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். சிறப்பாக அமையும் எல்லாம். இந்த மாதத்தில் முதல் நாளே, கார்த்திகை மாதம் முதல் நாள் சனிக்கிழமை முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது, அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. இந்த நாளன்று உங்களுக்கு இந்த முதல் நாளே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. எப்படி இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, கிருத்திகை அன்று 6 தீபம் ஏற்றுவதுதான் மிக சிறப்பான பலன் நமக்கு கொடுக்கும். ஏன்னா 6 பெண்கள் கார்த்திகேயனை வளர்த்துருக்காங்க, 6 பிள்ளையாக வளர்த்துருக்காங்க. பார்வதி தேவி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாக மாற்றுவாங்க. அதுவரை பார்த்தீங்கன்னா முருகன் 6 பிள்ளையாக தான் இருந்திருக்கிறாரு. ஸோ 6 தீபம் ஏற்றி வைத்து, இந்த 6 மகனுக்கு 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த கார்த்திகை பெண்களே நம்ம போற்றி வழிபாடு செய்யும்போது முருகனுடைய அருள், பார்வதி தேவியோட அருள் மற்றும் சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். கார்த்திகை பெண்களோட அருளும் நமக்கு இருக்கும். இந்த மாதத்தில் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே அனைத்து தெய்வத்தோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்ற மாதம் தான் இந்த மாதம். 6 தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. முருகனுடைய படத்திற்கு செவ்வரளி பூக்கள், உங்களுக்கு எந்தெந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. உங்களுக்கு செவ்வரளி பூக்கள் கிடைக்கல, எனக்கு சாமந்தி பூ தான் இருக்குது அப்படின்னா அதை வைத்துக்கோங்க. மல்லிகைப்பூ தான் இருக்குது அதை வைத்துக்கோங்க. தாமரை தான் இருக்குன்னா அதை வைத்துக்கோங்க. என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. இந்த வழிபாடு எப்போ செய்ய வேண்டும் அப்படின்னா, கார்த்திகை மாதம் முதல் நாள் சனிக்கிழமை காலை வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை வழிபாடு செய்து கொள்ளலாம். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் வழிபாடு செய்யலாம், அல்லது உங்களுக்கு எப்போ சௌகரியமாக இருக்கும் நேரம் அப்போ வரை நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம். ஒரு காலை 8 to 9 வழிபாடு செய்துக்கோங்க. இல்லைங்க நான் மாலை நேரம் வழிபாடு செய்யலாம்னா மாலை 6 மணிக்கு மேலே இரவு 9:30 வரை நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் சனிக்கிழமை இரவு 9:30 வரை இருக்கின்றது. அதனால் 9:30 வரை நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். கிருத்திகை நட்சத்திரத்தன்று நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வருவீங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி இருப்பவர்கள் நீங்கள் இரவு 8 மணிக்கு மேலே கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். 9:30 வழிபாடு செய்துக்கோங்க. எப்படி வழிபாடு செய்யணும்னா 6 தீபம் எடுத்துக்கணும், 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. வெற்றிலை இருந்தது அப்படின்னா வெற்றிலை எடுத்துக்கோங்க. வெற்றிலை தீபம் கட்டாயமாக நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை. வெற்றிலை தீபம் ஏற்றினால் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு வெற்றி வைக்காத நம்ம வழிபாடு செய்கிறோம். அதனால் வெற்றிலை இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா 6 தீபம் மட்டும் ஏற்றுங்க. 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு சந்தனமும் குங்குமம் வைக்கணும். சந்தன குங்குமம் நடுவில் வச்சுக்கோங்க. வைத்துட்டு சரவண பவ கோலம் போட்டுக்கோங்க. சரவண பவ அப்படி ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு அகல் விளக்கும் வெற்றில வைத்து வச்சுக்கோங்க. 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்ன அதை சொல்கிறேன். அதை 36 முறை நீங்கள் சொல்லுங்கள். 36 முறை சொல்வதனால் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே நடக்கும். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா தினை மாவு வைத்து நீங்கள் ஏதாவது பலகாரம் செய்து வச்சுக்கோங்க. தினை மாவும் தேன் கலந்து சுவாமிக்கு வச்சிங்க அப்படின்னா அவருக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி இல்லைன்னா தேன் மட்டுமாவது வைக்கலாம், பாலில் தேன் கலந்து வைத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொரி இந்த மாதிரி நம்ம சுவாமிக்கு பிடித்த அவல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைத்துக்கொள்ளலாம். வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இருந்தது கிடைச்சது அப்படின்னா கட்டாயமாக வைங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் நெய்வேத்தியம் வைத்துட்டு இந்த மந்திரத்தை 36 முறை சொல்லி உங்களால் அர்ச்சனை பண்ண முடியுது அப்படின்னா
நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. நிறையா வச்சுருக்கீங்க, பூக்கள் நிறைய உதிரி பூக்கள் இருக்குது அப்படின்னு. இல்லைங்க அப்படின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் 36 முறை சொல்லுங்கள். எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து நாணயம் வச்சுருக்கீங்க அப்படின்னு 36 முறை சொல்லி கவுண்ட் பண்ணிக்கோங்க. அல்லது கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி கூட 36 இது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற ஏதாவது கூட பூக்கள் கூட மல்லிகை மொட்டு கூட 36 மொட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா கணக்கு பண்ண முடியல அப்படின்னா ஒரு 10 நிமிடம் நீங்கள் சொன்னாலே, ஒரு 10 to 15 நிமிடம் சொன்னாலே 36 தொட்டுருவீங்க. அதனால் சொல்லுங்கள். ரொம்ப எளிமையான மந்திரம் தான். முதல்ல என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா, முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, ஓம் சரவண பவா, வேலும் மயிலும் துணை, வெற்றிவேல் காக்க. ஓம் சரணபவா வேலுமயிலும் துணை வெற்றிவேல் காக்க. ஓம் சரணபவா வேலுமயிலும் துணை வெற்றிவேல் காக்க. இந்த மந்திரத்தை நீங்கள் 36 முறை சொல்லணும். இதே தான் நீங்கள் வந்து ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருங்க. 36 முறை சொல்லிவிட்டு தீப ஆராதனைலாம் காமிச்சிக்கோங்க. நம்ம பூஜை பண்ணும்போதே பத்தி சாம்பிராணி எல்லாம் காமிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஒரு மந்திரம் சொல்லும்போது அந்த இடம் மனமாக இருக்கணும். அதற்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து தீப ஆராதனை காமிச்சிக்கோங்க. நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீப ஆராதனை காமிச்சிருங்க. காமிச்சிட்டு முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு இந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் உங்களால் பாராயணம் பண்ண முடியுது அப்படின்னா பாராயணம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிவியில் போட்டு விட்டுருங்க. மாலை 6 மணிக்கு நமக்கு போட்டு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சேனலில் போட்டு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கதெல்லாம் கேளுங்க. முடிந்த அளவு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண பழகுங்க. அது ரொம்ப ஈஸி தான். நமக்கு பார்க்க தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம தப்பு தப்பாக பாடுவோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் படித்து பாருங்கள். முதல் நாள் சின்ன சின்ன தவறுகள் வரத்தான் செய்யும். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அது வந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 15 நிமிடம் பிடிக்கும். பாடலாக பாடுறீங்க அப்படின்னா 20 நிமிடம் பிடிக்கும். 20 நிமிடம் உட்காந்து முருகனுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வழிபாடு செஞ்சு அந்த பாடலாம் பாடுனீங்க அப்படின்னா முருகன் உங்களை தான் பார்ப்பார். முருகர் உங்களை நீங்கள் எப்படி வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறத ரசித்து பார்ப்பார். நான் திரும்ப திரும்ப ஏன் ரசித்து பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உணர்ந்தவங்களுக்கு தெரியும் முருகன் நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய படம் சிரித்த முகத்துடன் இருக்கும். நம்ம வந்து அவருக்கு வந்து பாடல் பாடிட்டு அவரோட முகத்தை பாருங்கள். அவர் அதை ரசித்து கேட்குற மாதிரி சிரித்த முகத்துடன் இருக்கும். அந்த தீபச்சுடர் இருக்குது பார்த்தீங்கன்னா, தீபச்சுடர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரகாசத்தை கொடுக்கும். நீங்கள் மந்திரங்களும் சரி, முருகனுக்கு மந்திரங்களும் சரி, பாடல்களும் சரி, நீங்கள் பாடிட்டு அந்த விளக்கு ஒளியையும் மற்றும் முருகனுடைய படத்தை பாருங்கள், பிரகாசமாக இருக்கும். அவங்க வந்து முருகருக்கு வந்து எப்பயுமே அவருடைய புகழை பாடிக்கிட்டே இருந்தால் அவருக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவருடைய பாடல்களை நம்ம பாடணும் அப்படின்னா அவர் அதை ரசித்து கேட்பார் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அவருடைய பாடல்களை நம்ம பாடும்போது அவர் அதை கேட்குறாரு. நீங்கள் முருகனை நம்புறீங்க அப்படின்னா கேட்குறாரு, இல்லை அப்படின்னா கேட்கல. சரிங்களா. நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க, முருகர் பாடல் பாடும்போது தீபச்சுடர் வேல் மாதிரி தெரிகின்றது. அப்புறம் வந்து முருகனுடைய படம் வந்து பிரகாசமாக இருக்குது, சிலை வந்து சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன். என்னோட அனுபவத்தை சொல்கிறத விட பக்தர்களுடைய அனுபவத்தை சொல்வது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீங்கள் அந்த கமெண்ட்டை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் நம்புவீங்க, ஒரு சில பேர் நீங்கள் வீடியோக்காக சொல்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுவீங்க. அந்த கமெண்ட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறது கிடையாது. ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒவ்வொரு கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படிலாமா நடத்தி வைக்கிறாரு முருகர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கின்றது. அந்தளவுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா இருக்கின்றது. நம்ம நம்பினோம் அப்படின்னா அது சுவாமி, நம்ம நம்பலைன்னா அது சாமி கிடையாது. நம்ம நம்பி வழிபாடு செய்யணுங்கன்னா ஒரு 5 நிமிடம் நீங்கள் வந்து சுவாமி நம்புனீங்க அப்படின்னா 5 நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அதற்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் இருக்கிறார். ஆனால் கட்டாயமாக இந்த உலகத்தில் வந்து இறைவனும் பிரபஞ்சம் சக்தியும் அதிகமாக இருக்கின்றது. தெய்வீக நம்பிக்கை பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து தெய்வீக நம்பிக்கை இருக்கும். நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெய்வீக நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இறைவன் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு தான் நம்ம போவோம். சரிங்களா. அது நம்ம வந்து வாழ்க்கையை பொறுத்து தான் அந்த தெய்வீக நம்பிக்கை வரும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தெய்வங்கள் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கசப்போ இல்லைன்னா கவலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு கர்மா தான் காரணம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இறைவனிடம் போய் சரணாகதி அடைந்து என்னுடைய தலையெழுத்தை தயவுசெய்து மாற்றி வை அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைலாம் குறைய ஆரம்பிக்கும். அதுவும் முருகன்ட்டு நீங்கள் கேட்கும்போது கட்டாயமாக குறையும். ஏன்னா முருகன் வந்து தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி முருகனுக்கு இருக்கின்றது. எப்படி சிவபெருமானுக்கு இருக்கின்றதோ அதே சக்தி தான் முருகனுக்கும் இருக்கும். ஏன்னா சிவபெருமானும் முருகனும் வேற வேற கிடையாது இல்லையா. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்தான முருகர் பிறந்தார். அவருடைய உருவம் தான் முருகன்.
சிவனோட சாட்சி தான் முருகன். அதனால வந்து முருகன் வேற, சிவன் வேற கிடையாது. 2மே ஒருத்தவங்க தான். ஆனா இவங்க 2 பேரும் நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இறைவனிடம் மண்டியிட்டு நீங்க வந்து கண்ணீர் விட்டீங்கன்னா போதும், அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நடக்கிறத கவனித்து பாருங்க. எல்லாமே உங்க நன்மைக்கு தான் நடக்கும். ஆனா, உங்களுக்கு வந்து அது புரியாது. அந்த நேரத்தில வந்து புரியாது. சற்று நாட்களோ, சற்று வருடங்கள் ஆன பிறகு அத யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்க நல்லதுக்காக தான் இறைவன் நடத்தி வச்சிருப்பார் அப்படிங்கிறது பல வருடங்கள் கழித்து தான் புரிய வரும். எதுவுமே உடனே உடனே யாருக்குமே புரியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம இருப்போமே தவிர, என்ன நடக்குது, அதில என்ன விஷயங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம அந்த நேரம் கவனிக்க மாட்டோம். பல வருடங்கள் ஆகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அனுபவம் தாங்க. தெய்வமே பார்த்தீங்கன்னா, வழிபாடு செய்யும்போது அனுபவத்தோட நீங்க வழிபாடு செய்யும்போது தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பாண்டிங் வரும். அப்படி இல்லைன்னா, நீங்க சும்மா சாதாரணமா வெள்ளி, செவ்வாய்க்கு பூஜை பண்ற மாரி தான் மைண்ட் செட் இருக்குமே தவிர, அனுபவம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் தெய்வத்துக்குள்ள ஒரு உறவு மாரி நமக்கு ஒரு சிறப்பா இருக்கும். அந்த பாண்டிங் நல்லாருக்கும். ஒரு தாய் மகனுக்கு உறவு எப்படி இருக்கோ, ஒரு தந்தை மகனுக்கு உறவு எப்படி இருக்கோ, ஒரு அம்மா மகளுக்கு உறவு எப்படி இருக்கும், அதே தான் தெய்வத்துக்கிட்ட நம்ம இருப்போம். ஒரு பாண்டிங் நல்லாருக்கும். அதனால வந்து தெய்வத்த வந்து புரிஞ்சு வழிபாடு செய்து பாருங்க. சூப்பரா இருக்கும் லைஃபு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும்னா ராஜசெல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கார்த்திகை சனிக்கிழமை முதல் நாள் தவற விட்றாதீங்க. மீண்டும் ஒரு தகவல்ல சந்திக்கிறேன். நன்றி.